அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் அவர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்திக்கிறார். இந்நிலையில் அவர் தாவேக்காவில் இணைகிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். ஏற்கனவே மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் இன்றைக்கு தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு அதிமுகவின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. முன்பாக அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்டதனால் அவர் அதிருப்தியில் இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அதிமுகவிலிருந்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். ஏற்கனவே சி. விஜயபாஸ்கரும் அதிமுகவிலிருந்து முழுமையாக விலகியிருந்தார். அவரது முடிவை அவர் இன்னும் அறிவிக்கவில்லை. தாவைக்காவில் தான் இணைகிறார் என்று பெருவாரியாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தனது எம்எல்ஏ பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். அதிமுகவிலிருந்து 6வது எம்எல்ஏ ஒருவர் ராஜினாமா செய்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் ராஜினாமா செய்திருந்தனர். தாவேக்காவில் இணைந்திருந்தனர். அதேபோல விராலிமலை எம்எல்ஏவாக இருந்த சி. விஜயபாஸ்கரும் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுகவிலிருந்தும் விலகியிருந்தார். அவர் தாவேக்காவில் இணைகிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தனது எம்எல்ஏ பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார்.